வெள்ளி விளைகிற இடமும் உண்டு, பொன்னை புடமிடுகிற இடமும் உண்டு. அதே போல ஞானம் கண்டெடுக்கப்படுகிற இடம் எங்கே இருக்கிறது, புத்தி விளைகிற இடம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஞானம் ஒரு இடத்துல கண்டெடுக்கப்படுகிறது, புத்தி ஒரு இடத்துல அது விளைகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் கர்த்தருக்கு பயப்படுவதுதான், அங்கே இருந்துதான் ஞானம் அது கண்டெடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அங்குதான் ஞானம் விளைகிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும். அதே போல பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப பொல்லாத எல்லா வழிகளையும் நாம் விட்டு விலகும் போது நமக்கு புத்தி கிடைக்கும். ஆகவே இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.